தலைவர் மாஸ்டர் எனக்கு வந்து தலைவர் ஃபேன் தான். ஸோ நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். டே 2 வந்திருக்கேன். நான் இந்த மாதிரி எதுவுமே வந்து பார்க்கல அப்படி இப்படின்னு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணேன். எனக்கு பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து லேக்காக இருக்குது, லியோ அளவு கூட இல்லை. சார் நான் எதுவுமே கம்பேர் பண்ண விரும்பலை. எனக்கு நம்ம தலைவர் அந்த ஸ்க்ரீனில் நடந்து வந்தாலே எனக்கு போதும். மாஸ் தான். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அவ்வளோதான். விண்டேஜ் தலைவலாம் எப்படி என்ஜாய் பண்ணுங்க சார்? விண்டேஜ் தலைவர் ஃப்ளாஷ்பேக் அது ரொம்ப சூப்பராக இருந்தது. சீட்டில் உட்காரவும் இல்லை, அப்படியே எழுந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நல்லா செமையாக இருந்தது. மோனிகா சாங் சூப்பர் சார். வேறு லெவல். சாங்ஸு, பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். இது நாங்கள் டே 2 வந்திருக்கோம். டே 2 வந்தப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அந்தளவுக்கு லாகெல்லாம் இல்லைங்க. நேற்று பார்த்த விட்ட சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நாங்கள் பார்த்துருந்தோம். நல்லாவே இருந்தது. லோக்கியோட ஸ்டைல்லே இருந்தது, ரஜினியோட ஸ்டைலே இருந்தது, தலைவரோட ஸ்டைல்லே இருந்தது. அதான் சார், நான் என்னென்னா நம்ம வந்து இந்தியாவில் தான் இருக்கோம். நம்ம வந்து ஹாலிவுட் மூவிஸ் ரேஞ்ச் அவங்களே வந்து எவ்வளோ ஃப்ளாஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியுதுங்களா. இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி பார்க்காம இது வந்து ஒரு கமர்ஷியல் படம். இது ரஜினி படம். நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் அவரோட 50 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பேட் நெகட்டிவ் ரிவ்யூஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த படத்தை இந்த படம் நான் சொல்லலை, எந்த ஒரு படத்தை இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணாமல் ஒரு 10 வருஷம் கழித்து இது வந்து ஒரு கல்ட்டு கிளாசிக்கு, இது பயங்கரமான ஒரு படம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏதோ ஒரு படம் வருது, எல்லோரும் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்கன்னா அதை வந்து நம்ம அதுக்கு வழி விட்டுறணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரோஹினி தேட்டரில் தான் டே 2ல் வரேன். இப்போ வரைக்கும் கை தட்டிகிட்டு இருந்தாங்க, செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆடியன்ஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா சார். நான் அப்படி சொல்கிறேன்னா நான் ரஜினி ஃபேன் தான் ஆப்வியஸ்லி. பட் ஆனால் நான் வந்து தளபதி ஃபேனுங்க. நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த ஒரு ஸ்டாராக இருந்தாலும் அவங்களுக்கு தலைவர் தான் சூப்பர் ஸ்டார். தளபதிக்குமே தலைவர் தான் சூப்பர் ஸ்டார், ரைட்? ஸோ எல்லா ஃபேன்ஸுக்குமே இது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம் தாங்க. இது பேங்கர், ரஜினி பேங்கர். எனக்கு சௌபினோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சதுங்க. அது ஹி ஜஸ்ட் நெயில்ட் இட். அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்தோட கேரக்டர்ஸுமே அவங்க ஸ்பேஸுக்கு கரெக்டாக பண்ணி. ஏன்னா இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ வைக்கணும். ஆமீர் கான் ஏன் ஜஸ்டிஃபை பண்ணல, ஏன் இது பண்ணலாம், நீங்கள் அந்த அளவுக்கு பார்க்க வேணாம். ரோலெக்ஸ் மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோன்னா அது நல்லா இருக்காது. அவங்களுக்கான ஸ்பேஸு, அவங்களுக்கான ரோல் எப்படி பண்ணியிருக்காங்க அந்த சீனில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவோம். அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க டெக்னிக்கல் வைஸில் நிறைய சவுண்ட் இருக்குது இந்த படத்தில். நீங்கள் ஒவ்வொரு சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்காக இருக்கட்டும், ஒவ்வொன்றிலையும் டெக்னிக்கலாக நீங்கள் அதை நோட் பண்ணிங்கன்னா நல்லா இருந்தது. அது ஏஐ வாய்ஸ் சேஞ்ச் பண்ணதுலேருந்து, அவங்க ஃபேஸை ரீப்ளேஸ் பண்ணதுலேருந்து எல்லாத்துலேயுமே நல்லா இருந்தது. நான் ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் தான். விஎஃப்எக்ஸாக பார்க்குறப்போ டீசெண்டான விஎஃப்எக்ஸ் தான். ரொம்ப மோசமும் கிடையாது. நல்லா தான் இருந்தது. ஓகே, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் விண்டேஜ் தலைவர் அந்த சீனில் எப்படி விண்டேஜ் தலைவர் தாங்க. அது வந்து வி ஆர் க்ரோயிங் ஏரா தான் விஎஃப்எக்ஸில். பட் ஆனால் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. சத்யராஜா இருக்கட்டும், இல்லை ரஜினி, எல்லாத்தோட அந்த வாய்ஸ் சேஞ்சிங் எல்லாமே நல்லா இருந்தது. அவர் அந்த ஸ்டைல் ஸ்வாக், அந்த நம்ம ட்ரெய்லரில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த நெகட்டிவ் இது அதை வந்து காமிப்பாங்க. அது ரியலி அல்டிமேட்டாக இருந்தது. ஆமாம், அதுதாங்க 50 இயர்ஸ் பயங்கரமாக இருந்ததுங்க. பேங்கராக இருந்தது. அந்த சில சீன்லாம் வரும், நான் அதை எதையும் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வேணாம். இது ரொம்ப ஹைப் அந்த மாதிரிலாம் இல்லை. எதுவுமே ஏற்றுக்காமல் சும்மா வந்துட்டு ரிலாக்ஸாக 50 இயர் ரஜினி அவர் எப்படி பண்ணியிருக்காரு ஸ்க்ரீனில், அதை அப்படியே நம்ம பார்த்துட்டு போனாலே போதும். பிடிக்கலன்னு சொல்லலாம். எங்களுக்கும் சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ளாஸ் இருந்தது, நான் இல்லைன்னா சொல்லலை. அதை நம்ம ரொம்ப பெருசாக பார்க்க வேணாம். இருக்குது சார், ஓகே. மற்ற சீன்ஸ் நம்ம பார்க்குறோமா, ஜஸ்ட் அப்படியே ஒரு டேரிங்காக அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். மாசுங்க, சரியான ஒரு ஃப்ரேம் இருக்கும். அவர் வந்து எப்போவுமே சொல்லுவார் என்னென்னா, நான் வந்து ரஜினியோட டிவோட்டி அப்படிங்கிற. நான் பார்த்த இன்டர்வியூஸ்லாம் ரஜினியை தான் இன்ஸ்பிரேஷன் வச்சுருக்கேன்னு. அவர் வந்து அதில் கூட சொல்லியிருப்பார், எனக்கு லைஃப் டைம் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்படி என்னென்னா, ஒரு ரஜினியும் அவரும் நடந்த ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, நீ முன்னாடி போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும். வேறு மாதிரிங்க, நல்லா இருந்தது. அது அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. இங்கே இருக்கிற வில்லன்ஸ் எல்லாமே ஒரு கிரேசியான வில்லன்ஸ். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிரேசியான வில்லன்ஸ். அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி அதில் இருக்குது. அது அவங்க வந்து கிரேசியாக ஒரு ஃபன்னாக எப்படி ஒரு கொள்கிறாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு இல்லையா, நம்ம அந்த மாதிரி பார்த்துட்டு போயிடலான்ற. நல்லா தான் இருந்தது. இது வந்து அவரோட ஸ்டைல் தாங்க, லோகேஷோட ஸ்டைல் தான்.
இது என்னென்னா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ரஜினிக்கான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அது இருந்தால் தான் அது ரஜினி படம். அவர் அடித்த ஒரு 100 பேர் பறக்கணும், அதுதான் ரஜினி படம். நீங்கள் கார்த்தி வந்து 100 பேர் அடிக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது கைதி, அது அப்படி தான் அவரோட ஸ்டார்டமுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. ரஜினிக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அப்புறம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரியலிசமாக ஒரு 2 பேர் 3 பேர் அடித்தாருன்னா என்னங்க ரஜினி படம் மாதிரியே இல்லை, நான் ரஜினியோட ஃபயர் வேணுங்க அப்படிம்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ என்னென்னா அந்தந்த எலிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லோகேஷோட பர்சன்டேஜும் இருக்குது, தலைவரோட பர்சன்டேஜும் நல்லாவே இருக்குது. 100 பாஷாக்கு சமம் அப்படின்னு சொல்ல முடியும். பாஷா யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது ப்ரோ. அவர் மேபி அவர் என்ன ஹைப்பில் சொன்னாருன்னு தெரில. 100 பாஷாலாம் பர்சனலாக சொல்ல முடியாது, ஒரே பாஷா தான். பட் என்னென்னா இது வந்து ஒரு கூலி